ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பொண்ணாக இருந்தப்போ நான் நேரில் பார்த்தது தாங்க நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு அம்மா அவங்க பையனை பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கழட்டிட்டு, ஒரு 10 வயசு பையங்க, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கழட்டிட்டு நடு ரோட்டில் அவனை படுக்க வச்சு பார்த்தீங்கன்னா, கையும் காலம் கட்டிட்டு உடம்பு ஃபுல்லாக சக்கரை தண்ணியை ஊற்றி விட்டாங்க. அது ஒரு பனிஷ்மெண்ட்டாம். அப்போ நான் பார்த்தது, என்ன இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எதனால் அப்படின்னா, அந்த ஏஜ் பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த தம் அடிக்கிறது, குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அது தெரிஞ்சிடுச்சு. இவங்களுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுனே தெரியல. நீ பண்ணுறது தப்பு, அதை நான் உனக்கு சொல்லி புரிய வச்சேன், நீ கேட்கல, அதனால் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தேன்னு சொல்லி பண்ணாங்க. அப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன இப்படிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களே, ஒரு சின்ன பையனை போய் ட்ரெஸ்ஸு போடாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பக்கமே அந்த குடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்மு, இந்த மாதிரி விஷயம் எதுக்குமே அவன் போகலங்க. அவ்வளோ ஒழுக்கமாக வளர்ந்து ஒரு நல்ல வேலையில் போயிருக்கான். அவனை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ அவங்க அம்மா பண்ண அந்த தண்டனை தான் பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்க்கையை அவன் சிறப்பாக வாழ்கிறதுக்கு அவனுக்கு கை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க எங்கள் ஏரியாலே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 18 வயசு 15 வயசு ஆனாலே போதுங்க, குடின்னு போயிடுறாங்க. அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எங்கே பாரு ஒயின் ஷாப் கடை தான். அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பொண்ணுங்க நாங்கள் 15 வயசு ஆச்சுன்னா நாங்களும் கஷ்டம் கவலைன்னா அப்படின்னு போய் குடித்தோன்னா அப்புறம் என்னதான் ஆகுறது சொல்லுங்கள். ஆனால் அந்த ஒரு தாய் பண்ண ஒரு நல்லது என்னன்னா, அந்த வயசுலேயே அந்த குழந்தைய கண்டித்து சரியான வழியில் அவங்க அனுப்புனதுனால தான் அந்த பையன் ஃப்யூச்சரில் அவங்க அம்மாவை நல்லாவும் பார்த்துக்கலாம். ஏன்னா சொல்லி வளர்க்குறது தான் குழந்தைங்களுக்கு. பெற்றவங்கள மதிக்கணும். ஃபஸ்ட்டு நீ பெற்றவங்கள மதிக்கணும், அதே மாதிரி உன்னை போல் இருக்கிற மற்றவங்களையும் நீ மதிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்கங்க. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அசிங்கம் அப்படின்னு பட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியும் இல்லையா? ஆனால் அதை நம்ம சொல்லி புரிய வைக்கும்போது கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை பற்றி கண்டிப்பாக யோசிப்பாங்க. இது எல்லாமே அந்த தாய் எதுக்காக பண்ணாங்க? ஃப்யூச்சரில் அந்த பையன் நல்லா இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த பையன் அதை புரிஞ்சுக்கிட்டான். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போகலைங்க. ஸோ இதிலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, குழந்தைங்கள நம்ம கண்டிக்கணும். அந்த வயசுலேயும் நம்ம கண்டித்தோம் அப்படின்னா அவங்க எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போக மாட்டாங்க. இப்போ நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ ஒரு தாய் நினச்சா அடியோடு பார்த்திங்கன்னா அந்த வயசுலேயே அவங்க குழந்தைங்கள தப்பான விஷயத்துக்கு போகாமல் தடுக்க முடியுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.